ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செல்லோ டேப் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா, இனிமேல் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்க வேணாம். இந்த செல்லோ டேப் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கியிருப்போம். அது வந்து சில டைம் நம்ம வாஷ் பண்ணுவோம், பாட்டில்லாம் வாஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்டிக்கர் அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் வந்து ஆயில், வாட்டர் பாட்டில் அப்படின்னு இதெல்லாம் என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதை எழுதி வைப்போம் இல்லையா, இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி. அது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் வந்து ஆயில்னு எழுதியிருக்கேன். இது ஜஸ்ட்டு நான் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒயிட் ஷீட்டோ இல்லை சார்ட்டோ ஏதோ சிம்பிளாக எடுத்துக்கிட்டு, இப்போ நான் வந்து சுகர் அப்படின்னு எழுதுகிறேன். சுகர்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டிலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு செல்லோ டேப் இருக்கு இல்லையா, இந்த செல்லோ டேப் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி போனால் கூட உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும், சீக்கிரம் பிரிச்சுட்டு வராது. ஸோ நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் விழுமோன்னு நம்மளுக்கு பயமும் இருக்காது. இது ஜஸ்ட் அப்படியே இறுக்கி வச்சுக்கும். நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் போகவே போகாது, சீக்கிரம் போகாது. கொஞ்ச நாள் நல்ல ஸ்டே ஆகும். நீங்கள் ஒரு 3 to 5 டைம்ஸ் பாட்டில் வாஷ் பண்ணால் கூட அது போகாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி அழகாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு லைஃப் லாங்காக இருக்கும். இது இப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பெருசாக எழுதணும், ஏதோ வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா, அதில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க லிஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா, இதே மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எழுதி காமிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெரிய ஷீட்டு ஒயிட் ஷீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் ஸ்டிக்கர்ஸ் மட்டும். இது ஒயிட் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எழுதுகிறேன் அப்படின்னா, நட்ஸ் இருக்குது. இப்படி நம்ம வரிசையாக எழுதிட்டே போகலாம். நட்ஸு, வேறு என்ன போட்டு வைக்கலாம், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இப்படிலாம் போட்டு வச்சோம்னா இப்படிலாம் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த மாதிரி பெரிய செல்லோ டேப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லாஃப்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அப்போ உங்களுக்கு இப்படி நீங்கள் எழுதி பாக்ஸ் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஸ்டோர் இப்படி உங்களுக்கு தண்ணி பட்டாலும் சீக்கிரம் அலைஞ்சு போகாது, அந்த பேப்பரும் சீக்கிரம் விழுகாது. இப்படி வச்சிட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த கீழே ஒரு பக்கம் ஓட்டிடலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை நீங்கள் எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பசங்க நோட்டு லேபிள் அடிக்கடி விழுதா, டக்குன்னு செல்லோ டேப் எடுத்து டக்குன்னு நீங்கள் இப்படி ஓட்டிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ். இது தண்ணி பட்டாலும் நம்ம எத்தனை தடவை அலம்புனாலும் போவே போகாது. இன்கேஸ் நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னா அழகாக இந்த செல்லோ டேப் எடுத்து அப்படியே ஈஸியாக பிரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பெயிண்ட்டும் போகாது. வாங்க இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு பாட்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வைப்போம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கரில் ஒட்டுவோம்.
கரெக்டாக இந்த மாதிரி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இப்படி போட்டு ஸ்டிக்கரில் ஒட்டுவோம். அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் எடுக்கிறப்ப இதில் மஞ்சத்தூள்லாம் படியும், நல்லா இருக்காது பார்க்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எது இருந்தாலும் நம்ம இப்படி கையில் அப்படியே எடுப்போம், எப்படி இருந்தாலும் ஒட்ட சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி தான். இப்போ இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் இப்போ நான் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ கேப் பருப்பு, கடலை பருப்பை தான் கேப் பருப்புன்னு எழுதுகிறேன். இப்போ இந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து எந்த பாட்டில் வேணாலும் உங்களுக்கு தெரியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த இதில் வந்து அழுக்கெல்லாம் படியாது. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம ஏதாவது எடுக்கிறோம், புளி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் நம்ம எந்த ஷீட் இப்படி ஒட்டினா ப்ளைனாக இப்படி ஒட்டினாவே அதில் வந்து கைப்படும், அதில் அப்படியே பார்க்க நல்லா இருக்காது. இன்கேஸ் இதில் நீங்கள் வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டினீங்கன்னா அந்த பேப்பர் மேலே எந்த அழுக்கும் படாது. பாருங்கள், இப்போ பாட்டில் எடுத்துக்கோங்க. எந்த பாட்டில் வேணாலும் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பாட்டிலில் வந்து இப்போ இந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா, கடலை பருப்புன்னு எழுதியிருக்கேன். ஸோ நான் இதை வந்து இப்படி ஒட்டிடுவேன். இப்படி ஒட்டிட்டேன்னா எந்த அழுக்கும் இதில் படாது, நீங்கள் அப்படியே தொடச்சிக்கலாம். ஸோ பேப்பரும் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து கட் பண்ணி மட்டும் விட்டுருவோம். நம்ம கையால் பிடிச்சி இழுத்தனால அது இருக்குது. வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு பாட்டில்னால நம்ம இப்படி தூரத்துலேருந்து பார்த்தாலும் ஒட்டினது அப்படியே தெரியவே தெரியாது. உங்களுக்கு செல்ஃபில் அடுக்கி வச்சுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்படி. அதனால் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கபோர்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி பெரிய செல்லோ டேப் ஆளி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அழுக்கும் படியாது. நீங்கள் இன்கேஸ் இது பிரிஞ்சு ஒரு 4-5 தடவை நீங்கள் கழுவுனா கூட போகாது. இன்கேஸ் அப்படி கழுவணும் அப்படின்னா இதை அப்படியே பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினாலும் எந்த பெயிண்ட்டு, பாக்ஸில் உள்ள பெயிண்ட்டு எதுவுமே போகாது, அப்படியே இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.